வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனோகான் சேனல் அனுப்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஒரு 18 டாபிக் தமிழிலிருந்து எடுத்து வீடியோவாக போடுறோம். இந்த வீடியோ எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தமிழின் எந்தெந்த எக்ஸாம்லலாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் ரிவிஷனாக மட்டும் இருக்காது. இந்த 18 டாப்பிக்குமே வெறும் ஷார்ட்கட்டாக மட்டும் தான் இருக்கும். நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டாக இருக்கும். 300லேருந்து 400 கேள்விகளுக்கு ஷார்ட்கட் இருக்கும். வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு கிட்ட வரும். இதை பொறுமையாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு 15லேருந்து 20 கேள்விகளுக்கு ஈஸியாக பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். இதில் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, இந்த 18 டாபிக் தான் உள்ளே இருக்கும். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். அதே போல் தமிழில் சில இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஷார்ட்கட்லாம் தனியாக எடுத்து போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அது உள்ளே போய் எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் செட்டிங்ஸில் போய் எந்த அளவுக்கு அதிக ரெசல்யூஷன் வச்சு பார்க்க முடியுமோ, அதாவது கிளாரிட்டி அதிகமாக வச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா வீடியோ லென்த்துன்றதுனால ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தலைங்கிறதுனால என்னால் அந்த ஸ்டோரேஜுக்கு ஏற்ற குவாலிட்டி மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு அவுட்புட்டு. அதனால் கிளாரிட்டியை கரெக்டாக வச்சுக்கங்க. அதேமாதிரி ஃபோன் பிரைட்னஸ்ஸு ஹை கம்ஃபர்ட் மோடுன்னு இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஓரளவு கிளாரிட்டி தரும். அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். டாபிக் என்னென்ன வரும்னா, முதல் டாபிக் 10 பாட்டு நூல் ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் இரண்டாவது 15 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். சரிங்களா. அடுத்து 8 தொகை நூல்களில் பாவகைகள் மற்றும் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு வரும் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் 10 பாட்டு நூலில் அகம் சார்ந்தது, அறம் சார்ந்தது, புறம் சார்ந்ததுன்னு இருக்கும் அது. அடுத்து பாவகைகள் இருக்கு இல்லைங்களா, அதோட ஓசைகள். சரிங்களா. அது 42 ஓர் எழுத்து ஓர் மொழி இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்றதையும், 5 இணைகளை எப்படி ஞாபகம் வச்சலான்றதையும், 50 காப்பியங்கள் மற்றும் 5 காப்பியங்கள் இது 8வது. 9வது இயற்கை என்னும் அடைமொழியில் அழைக்கப்படும் நூல்கள் இது 9வது. 10வது உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடந்துச்சுன்றத எப்படி ஞாபகம் வச்சலான்றதுக்கான ஷார்ட்கட்டு. அடுத்து 11வது எழுத்துக்களின் இடப்பிறப்பு இது 11வது. 12வது என்னென்னா 2ஆம் 8ஆம் 12ஆம் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு கவிஞர்களை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்றதுக்கானது. அடுத்து 13வது டாபிக் 12 ஆழ்வார்களின் நூல்கள். சரிங்களா, அது. அடுத்து 14வது தமிழ் எண்களோட ஷார்ட்கட்டு. 15வது தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள். சரிங்களா, இது 15வது. 16வது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கான ஷார்ட்கட்டு. அடுத்து 17வது சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்புகள் இது 17வது. 18வது ராஜம் கிருஷ்ணனோட படைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது 18வது டாப்பிக்காக இருக்குது. முதல்ல 10 பாட்டு நூல்கள். முதல்ல திருமுருகாற்றுப்படை. நூலாசிரியர் நக்கீரர். இது எப்படின்னா, முருகர் கோயிலில் எது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் தான். அது நக்கி தான் சாப்பிடும், அதை வச்சு நக்கீரர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொருநார் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆமை பொறுமையாக தான் நடக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு, முடத்தாமை இங்கே ஆமை வருது இல்லைங்களா, அதையும் பொறுமையாக போகுன்றதை வச்சு பொருநார் ஆற்றுப்படைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெருமான் ஆற்றுப்படை நூலாசிரியர் கடியிலர் உளுத்திரங்கண்ணனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெரிய பானை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்ணு கொடுத்தினே இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நத்தைக்கு மேலே சின்ன ஓடு இருக்கு இல்லைங்களா, அதாவது பானை ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு சின்ன பானை ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். நத்தைக்கு சின்ன பானை அப்படின்றத வச்சு சிறுபானாற்றுப்படை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மலைப்படுகடாம் பெருங்கவசிக்கனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலை பெருசாக தானே இருக்கும், அதை வச்சு மலைப்படுகடாமோட ஆசிரியர் பெருங்கவசிக்கனார் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் 2 ஊர் பேர் வருது இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெடுநாடு வாடை நக்கீரர். வாடைன்றத வடை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, வடை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நக்கு இல்லைங்களா, கை நக்கி சாப்பிடுவோம், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குறிஞ்சி பாட்டு கபிலர். குறிஞ்சின்றது ஒரு பூவுக்கு இங்கிலீஷில் ஃப்ளவர்னு வரும், ஃப்ளவர் பிளர் கபிலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லைப்பாட்டு நப்பூதனார். இது முல்லை பூன்றது சென்டராக வரும், அதை வச்சு நப்பூதனார் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் கன்ஃபியூஸ் ஆகும், முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் பூ பேர் தானே வரும், எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூ இருக்கு இல்லைங்களா குறிஞ்சிக்கு, இங்கே கா இருக்கும் கபிலருக்கு, கூ கா இந்த இதில் வரும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார். இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாலைவனத்தில் மணல் தானே இருக்கும், அந்த மணல் காற்று வச்சுன்னா நம்ம கண்ணில் பட்டு உறுத்தினே இருக்கும், அதை வச்சு உருத்திரங்கண்ணனார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். திருக்குறள், திருவள்ளுவர் இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நாலடியார் சமண முனிவர். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 4 அடி கூட நடக்காமல் முனிவர்கள் தியானம் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே நாகமணின்னு கேள்விப்பட்டிருவீங்களா எல்லாரும், நாகத்துக்கு மேலே விலை மதிப்பற்ற மணி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு நாகனார்ன்றதையும் நாகத்தில் மணி இருக்குன்றதை வச்சு மணிக்கடிகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இனியவை நாற்பது பூதன் சந்தனார். இனிய விஷயங்கள் நம்மளை சேரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா அலாவுதீன் பூதம் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கான இனியவையெல்லாம் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்னா நாற்பது வந்து கபிலர். இதே ஞாபகம் வச்சுக்கலாம். சார்பட்டா படத்தில் இன்னா கபிலா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, அதை வச்சு இன்னா கபிலா அப்படின்றத வச்சு இன்னா நாற்பது வந்து கபிலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பழமொழி 400 வந்து 3 வகை அரையினார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பழமொழின்னு இருக்கு இல்லைங்களா, மொழி வந்து 3 வகைப்படும் இல்லைங்களா, அதை வச்சு 3 வகை அரையினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவைக்கு வந்து பெருவாயில் முள்ளியார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா முள் வந்து நம்மளுக்கு குத்திச்சுன்னா நம்ம வந்து ஆண் கத்துவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஆசாரக்கோவையோட நூலாசிரியர் வந்து பெருவாயில் முள்ளியார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முதுமொழி காஞ்சி வந்து மதுரை கூடலூர் கிழார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதியவர் வந்து முது இருக்கு இல்லைங்களா, அது வந்து முதியவர் ஞாபகம் வச்சுங்க. முதியவரை வந்து நம்ம கிழவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு முதுமொழி காஞ்சி நூலாசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருக்கடுகம். கடுகம்ல கடுகு வருது இல்லைங்களா, நல்லாதனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கடுகு நல்லது அப்படின்றத வச்சு கடுகு அப்படின்றத வச்சு திருக்கடுகம்ன்றதையும் நல்லதுன்றதை வச்சு நல்லதனார்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறு பஞ்சமூலம் காரியாசன். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பஞ்சம் வந்துச்சுன்னா எதனால் வரும்னா மழை இல்லாததுனால பஞ்சம் வரும், மழை வந்துச்சுன்னா பஞ்சம் போயிடும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கார்னா மழை, கார் மேகம்னா மழை மேகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஏலாதி. ஏலாதி வந்து கணித மேதாவியார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏலாதி வந்து மதிப்பு உயர்ந்தது இல்லைங்களா, ரொம்ப அதிகமான விலை, அதை வந்து கணக்கு போட கணித மேதாவி தான் வேணும் அப்படின்றத வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திணைமாலை 150. இருக்கிறதுல 150 தான் அதிகம் சரிங்களா, பெருசு இதில், அதை வச்சு அதிகமே வந்து கணக்கு போகிறதுக்கு கனிமேதாவியார் தான் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கார் 40. கார் 40 வந்து கண்ணன் கூத்தனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா கார் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஊர் சுற்றி கூத்தடிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 5 50. இது வந்து மாறன் புறையினார். இதில் பாருங்கள் ஐன்னு வருது இல்லைங்களா, ஐன்னு வருது இல்லைங்களா, 2 ஐ வருது இல்லைங்களா, ஐனா கண்ணில் தான் வந்து நம்மளுக்கு வந்து புற வளரும், அதை வச்சு மாறன் புறையினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 5 70 மூவாதியார். 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து மூதாட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு மூவாதியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திணைமொழி 50. இது வந்து கண்ணன் சாந்தனார். இதே ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்ணன் வந்து நிறைய பேர் சேர்த்தாரு அந்த பக்கத்தில், அதாவது அரசியல்வாதிலாம் பேசி சேர்ப்பாங்க இல்லைங்களா அவங்க பக்கத்தில், அந்த மாதிரி மொழி அதாவது தமிழ் பேசி தன் பக்கத்தில் மக்கள் பலத்தை சேர்த்தாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு திணைமொழி 50 வந்து நூலாசிரியர் கண்ணன் சேந்தனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கைநிலை வந்து புல்லாங்காடனர். இதே ஞாபகம் வச்சுனா புல்லாங்குழல் வந்து கையில் வச்சு தான் வாசிப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலே வந்து புல்லை பிடிங்கிடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து களவை 40. களவுன்றது வந்து திருட்டு தொழில் சரிங்களா, அது வந்து ஒரு பொய்யான விஷயம், அதை வச்சு பொய்கையார் அப்படின்றத ஞாபகம் வச்சு. அடுத்து 8 தொகை பாவகை எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பார்க்கலாம். இதில் 8 தொகை நூல்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா, இதில் வந்து 2 மட்டும்தான் மாறும். இதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகையும் பரிபாடலும் மாறும் சரிங்களா. கலித்தொகைக்கு பார்த்தீங்கன்னா கலிப்பா வரும் சரிங்களா, பரிபாடலுக்கு பார்த்தீங்கன்னா பரிபாடல்ன்ற ஒரு பாவகையே வரும் சரிங்களா. மிச்சம் எல்லாமே வந்து ஆசிரியர் பா வரும். இந்த ஷார்ட்கட் வச்சு இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கலித்தொகை பரிபாடல் இது 2 மட்டும் அதோட பேர்லேயே வரும். கலித்தொகைனா கலிப்பா, பரிபாடல்னா பரிபாடலும் பாவகை ஒன்று இருக்குது, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாமே ஆசிரியர் பா வரதுனால நம்ம தனியாக அதுக்குன்னு மனப்பாடம் பண்ண தேவையில்லை சரிங்களா. அடுத்து அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த 8 தொகை நூல்களில் எல்லாமே வந்து அகம் சார்ந்த நூல். 3 நூல் மட்டும் வந்து மாறி இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 புறநானூறு பரிபாடல் சரிங்களா. இதில் புறம் சார்ந்த நூல்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போது 18 பால வருதுங்களா, புறநானூறு பூவில் வருதுங்களா, பரிபாடல் பால வருதுங்களா. இதில் பா பூ பா இந்த இதில் வந்துச்சுன்னா புறநானூறு, இங்கே பூ வருது இல்லைங்களா, பூக்கான ஒட்டு எழுத்துக்கள் அதாவது அதுக்கு இணையான எழுத்துக்கள் பா பூ அந்த வரிசை வருது இல்லைங்களா, அதில் வந்தால் அது வந்து புறம் சார்ந்த நூல். இங்கே பரிபாடல்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் சரிங்களா. பால ஸ்டார்ட் ஆனாலும் சரி பூவில் ஸ்டார்ட் ஆனாலும் சரி அது வந்து பூவில் வர புறநூல் வகையில் வரும். இது வந்து பரிபாடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அகமும் புறமும் சார்ந்தது. இப்போ நம்ம பாட்டு கேட்குறோன்னா அது வந்து அகம் சார்ந்த பாட்டாகவும் இருக்கும் புறம் சார்ந்த பாட்டாகவும் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 10 பாட்டு நூல்களில் அறம் சார்ந்தது எது புறம் சார்ந்தது எது அகம் சார்ந்தது எது அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை பார்க்கலாம். இதில் வர 2 பாட்டு வருது இல்லைங்களா, குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டி சரிங்களா. பாட்டு பட்டி இது 2மே வந்து அறம் சார்ந்த நூல்கள். இதே வந்து கீழே வந்தீங்கன்னா நெடுநல் வாடை இது வந்து அகப்புறம் 2மே சார்ந்த நூல் சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெடுனா ரொம்ப தூரம்னா வெளியே தான் போகும் சரிங்களா, வெளியோ சரிங்களா. அகம்னா உள்ளோ புறம்னா வெளியோ. நெடுன்றது வந்து நெடு தூரம் எங்கே போவோம்னா வெளியே தான் போவோம், அதை வச்சு நெடு. நல்லுன்னு இருக்கு இல்லைங்களா, நல்ல உள்ளம் கொண்டவர்கள், உள்ளம்னா வந்து அகம் சரிங்களா. அதை வச்சு இது 2மே வருன்றதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நெடுமையாக இருக்கிறதுனால அகமா புறமான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. புறநூல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், புறம்னா நம்ம சொன்னோம் வெளியேன்னு சொன்னோம், போர் எடுத்து போவாங்க இல்லைங்களா படை எடுத்துக்கிட்டு ராஜாக்கள், அதை வந்து வெளியே போய் தானே போர் செய்வாங்க, அதாவது புறம் சரிங்களா. படை 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 சரிங்களா. இந்த படை எல்லாமே வந்து புறம் சார்ந்தது, அதாவது வெளியே போய் தான் வந்து
படை எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா. இந்த மலை கூட நம்ம வந்து வெளியே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது, வெளியே தான் இருக்கும் இல்லைங்களா. அதை வச்சு இது வந்து புறம் சார்ந்த நூல் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். இது வந்து மதுரை காஞ்சி, மதுரையும் சரி காஞ்சியும் சரி சின்ன சின்ன ஊரில் பெரிய பெரிய ஊர் இல்லைங்களா, அதனால் வெளியே இருக்கிற ஊர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இதை வச்சு புறம் சார்ந்த நூல்களை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மலைப்பட கடாம் கூட பாருங்கள், இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கூத்தராற்று படைன்னு வரும். இதையுமே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து படையில் முடியுது இல்லைங்களா. கூத்தராற்று படையோட இன்னொரு பேர் வந்து மலைப்பட கடாம், மலைப்பட கடாமோட இன்னொரு பேர் வந்து கூத்தராற்று படை. அதனால் இதுவும் புறம் சார்ந்த நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பவானந்தி முனிவர் நன்னூலில் குறிப்பிட்டிருக்க 42 ஓரெழுத்து ஓர் மொழியை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுலான்றத பாருங்கள். முதல்ல ஆனா வந்து பசு, இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆவின் பால்னு வருது இல்லைங்களா, பசுவின் பால் அப்படின்றது அர்த்தம். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து கொடு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஈதல்ன்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊனா இறைச்சி, ஊன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஊன்னா வந்து உடல், உயிர்னா உயிர் சரிங்களா. உடல்ன்றதை இறைச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது விலங்கு இறைச்சிலாம் சாப்பிடும் இல்லைங்களா, அதை வச்சு ஊன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து அம்பு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏவுவது அம்பு அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தலைவன், ஐயா தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு தலைவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட தலையில் தான் வந்து இருக்கும், அதாவது கண் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓனா வந்து மதகு நீர் தாங்கும் பலகை, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓனா வந்து ஓடைன்னு ஞாபகம் வச்சுங்க, ஓடை நீர் ஞாபகம் வச்சுங்க, அதை தாங்குற பலகை அதாவது மதகு நீர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காணா வந்து சோலை, காசோலைன்னு கேள்விப்பட்டிருப்போம், வங்கியில் நம்ம வந்து செக் கொடுப்பீங்களா காசோலை, அது ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கூனா வந்து பூமி, கூன்றது வந்து கூடு கட்டு, நம்ம வந்து நம்மளோட கூடு வந்து நம்ம வீடு வந்து கூடு ஞாபகம் வச்சுங்க, அது வந்து பூமியில் தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கை ஒழுக்கம் சரிங்களா, இதுவுமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கையை காலை வச்சுக்கிட்டு ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுலாம் சரி. கை ஒழுக்கம் என்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுலாம் சரி. உங்களுக்கு எப்படி சேர்க்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ கோனா வந்து அரசன் சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரியும், கோமகன் அரசன் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இறந்து போ, சாவு இறந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சீனா வந்து இகழ்ச்சி, சீனு வந்து திட்டுறது சரிங்களா, நீ இப்படி பட்டவன அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு இகழ்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சேனா வந்து உயர்வு, சேர்ந்து நம்ம வேலை செஞ்சோன்னா சேர்ந்து உயரலாம் இல்லைங்களா, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சோனா வந்து மதில், சோர்ந்து போய் நம்ம வந்து மதில் மேலே உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. சேவும் சோவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சேர்ந்தா உயரலாம், சோர்ந்து போனால் மதியில் தனியாக உட்காந்துடும், இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தானா வந்து கொடு, தருதல் கொடுத்தல் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தீனா வந்து நெருப்பு, இது எல்லாருக்குமே தெரியும். தூணா தூய்மை, அது ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது, அதுவும் பிரச்சனை இல்லை. தேனா வந்து கடவுள் சரிங்களா, இதில் தேவாரம் அதெல்லாம் வருது இல்லைங்களா, தேனா கடவுள் அப்படின்றத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தைனா தைத்தல், அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது, அதுவும் பிரச்சனை இல்லை. நாவு, இதுவும் வந்து பிரச்சனை இல்லை. நீ முன்னிலை ஒருமை, உனக்கு முன்னாடி ஒருத்தருக்குறாங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்போம் இல்லைங்களா, அதை வச்சு நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தர் தான் நம்ம சொல்கிறோம், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். நேனா வந்து அன்பு, நேசம்னா அன்பு சரிங்களா, நேனா நேசம் ஞாபகம் வச்சுங்க, நேசம் அன்பு அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. நைனா இழிவு, இதை ஞாபகம் வச்சுலாம்னா நைன் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு நைனா இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து நோனா வறுமை, வறுமை வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா, வரக்கூடாதுன்னா நோ சரிங்களா, நோனா வரக்கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பானா வந்து பாடல், இதுவும் அந்த லெட்டர் ஸ்டார்டிங்லேயே இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. பூனா வந்து மலர், இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பேனா வந்து மேகம், இதே ஞாபகம் வச்சுலாம்னா மழை பெய்வது அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா, பெய்வது மேகத்துலேருந்து தான் பெய்யும், அதை வச்சு பேனா மேகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பைனா இளமை, நம்ம வந்து இளமையில் தான் பையில வேண்டும் சரிங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்படின்னா இளமையில் தான் வந்து ஸ்கூலுக்கு பை எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து போனா வந்து செல்லு, போன்னு சொல்கிறது வந்து நான் அவங்கள வந்து நம்ம வந்து செல்ல சொல்லுவோம் சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அது மானா பெரிய, இது வந்து எல்லாருக்குமே தெரியும், மானா பெரியது அப்படின்றது சரிங்களா. மீனா வான், இதை ஞாபகம் வச்சுக்கோன்னா மீளுவான்ற வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அது மூணா மூப்பு, அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வருது. மேனா வந்து அன்பு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லா லெட்டர்லையும் மேலானது வந்து அன்பு காட்டுதல் தானே, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மைனா வந்து அஞ்சனம் சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மயில எழுதிய கடிதம் வந்து அஞ்சல் நிலையத்தில் தான் வந்து போட்டு வரும் இல்லைங்களா, அஞ்சல் நிலையம்னா போஸ்ட் ஆஃபீஸ் சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து மோனா வந்து முகத்தல், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோனா வந்து மோந்து பார்த்தல், முகந்து பார்த்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யானா வந்து அகலம், யா அப்படின்னு சொன்னோன்னாவே நம்ம வந்து வாயை அகலமாக வச்சு தான் சொல்லுவோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். வானா வந்து அழைத்தல் சரிங்களா, வான ஒருத்தர் கூப்பிட்றோன்னா அதை அழைக்கிறது. வீணா வந்து மலர், வீசும் காற்றில் மலர் பறந்தன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. அப்படி இல்லைன்னா மலர் இப்படி வரைகிறேன்னா இது வந்து மலராக இருந்துச்சுன்னா அதோட காம்பு இப்படி இருக்கும் சரிங்களா, அதுவே வி ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சிங்களா. வைனா புல் காய்ந்தால் அது வந்து வைக்கோலாக மாறிடும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அது வந்து கவர், நாய் வந்து ஒவ்வொன்று கொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கடிக்கும் இல்லைங்களா, கவர்ந்துடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்து நோனா வந்து நோய், ஆல்ரெடி நம்ம இன்னொரு நோய் பார்த்துருக்கோம், அது வந்து வறுமை,
சரிங்களா. இந்த நோ வந்தால் வறுமை, இந்த நோ வந்தால் நோய். சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நோனா வந்து இந்த நோயிலே வர நோய் வராது. சரிங்களா. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வரும், அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அடுத்து தூணா வந்து ஒன்று, துண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐந்திணை, இது ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. 5 நிலங்களோட பெயர் தெரியும்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுட்டா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது எனக்கு வரிசை தெரியாது, எனக்கு பேர்லேயே வேணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 2 வகையான ஷார்ட்கட் சொல்லிடுறேன். முதல்ல குறிஞ்சினா வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறிஞ்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்டர் வைஸ் சொல்கிறேன். சரிங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ற எனக்கு வரிசை தெரியுன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல மலை இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா. மலையில் வந்து என்னென்ன இருக்கும்? கல், மரம், செடி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஞாபகம் வச்சுங்க. மலையிலேருந்து பாறையெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து காட்டு பகுதி கிடைக்குமா, அந்த காட்டிலேருந்து மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து உழவு செய்யறதுக்கு நிலம் கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறது வந்து நெய்தலும் பாலையும். இப்போ பாலை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மணலும் மணல் சார்ந்த இடமும். ஏன்னா பாலைவனம் எல்லாருக்குமே தெரியும். மிச்சம் இருக்கிறது நெய்தல் தான், அது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இருக்கும். சரிங்களா. இதே வந்து எனக்கு வரிசை தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சினா குன்று ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சினா கூன் வருதுன்னா குன்று ஞாபகம் வச்சு. குன்றுகள்லாம் எதில் இருக்கும்? மலையில் இருக்கும். சரிங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லை, முல்லை வந்து காடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முள்காடுன்னு படிச்சிருப்பீங்களா, முள்காடு அப்படின்றத படிச்சிருப்பீங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம்னா வயல். சரிங்களா. மருதம்ன்றத மனிதம் ஞாபகம் வச்சுக்கலாம். மனிதர்கள்லாம் வந்து உழவு செய்யறது வந்து வயலில் தான். சரிங்களா. அடுத்து நெய்தல், நெய்தல்னா கடல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெய்ன்றது வந்து திரவ நிலை இல்லைங்களா, அதாவது தண்ணி மாதிரி தானே இருக்கும், கடலும் தண்ணியில் தான் இருக்கும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலைவனம் மணல் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறுபொழுது. சரிங்களா. அந்த 5 நிலத்துக்குரிய சிறுபொழுதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. இப்போ வரிசை தெரிகிறவங்களுக்கு, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த வரிசை தெரிகிறவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஒரே ஒரு லைன் தான்: யாரது மாலையில் வைக்கோல் எடுத்து நடப்பது. சரிங்களா. இது வந்து ஷார்ட்கட்டு. இதில் யாரதுன்றது வந்து யாழ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து யாமம். மாலையில்ன்றத மா வருது இல்லைங்களா, அது வந்து மாலை. வைன்றது வந்து வைக்கோல். சரிங்களா. வைக்கோலில் வை வருது இல்லைங்களா, அது வந்து வைகரை. எடுத்து அப்படின்றது வந்து ஏற்பாடு. நடப்பதுன்றது வந்து நண்பகல். இதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது: யாமாவை எழுத சொல் நண்பனுக்கு. சரிங்களா. இதை வச்சு இதை எழுதிக்கலாம். ஏன்னா வந்து யாமாவை இருக்கு இல்லைங்களா, யாமம். மா வந்து மாலை, யாமாவை வை வருது இல்லைங்களா, வைகரை. எழுத சொல்லுன்றது வந்து ஏற்பாடு, நண்பனுக்குன்றதை வச்சு நண்பகல் அப்படின்றத ஞாபகம் வச்சலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வரிசை தெரியாதுன்றவங்களுக்கு வந்து குறிஞ்சின்றது வந்து நம்மளுக்கு வந்து மலைன்றது தெரியும். சரிங்களா. மலையில் இமயமலை எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா. இமயம், யாமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. முல்லைக்கு வந்து மாலை. சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முல்லைனா வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இருட்டாயிடுச்சுன்னா பயமாக இருக்கும், அதனால மாலையிலே வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்து மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் சொன்னோம் இல்லைங்களா, 2 வயலுக்கு நடுவில் கரை கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கரையை வச்சு வைகரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல்னா ஏற்பாடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெய் வந்து நேராக வந்து கிடைச்சிடாது, நம்மள பால்லேருந்து தயிராக்கி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து பாடுபட்டு தான் நம்ம வந்து நெய் எடுப்போம் இல்லைங்களா, அதை வச்சு ஏற்பாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலையெல்லாம் வந்து பாலைவனத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எப்போவுமே நல்லா வெயில் அடிக்கும் இல்லைங்களா, நண்பகல். சரிங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா குறிஞ்சினா வந்து நம்மளுக்கு தெரியும் மலைப்பகுதி. சரிங்களா. அதில் வந்து மலை பிரதேசங்கள் எப்பவுமே வந்து குளிராக இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு குளிர்காலம். சரிங்களா. அடுத்து முன்பனிக்காலம். மலையில் வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற மலையெல்லாம் வந்து பனி மூடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மலையோட டாப் வந்து பனியால் மூடிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு முன்பனிக்காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லை வந்து கார்காலம். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு வந்து காடுகள் அதிகமாக வளர்த்தா தான் மழை பொருள்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதம் நெய்தவளுக்கு வந்து 2த்துக்குமே வந்து 6 பெரும்பொழுதுமே வரும், இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாலைவனத்தில் எப்படி இருக்குன்னா, 2 வெயில் காலமே, அதாவது பாலைவனத்தில் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இளவேனிலும் இருக்கும் முதுவேனிலும் இருக்கும். சரிங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியாக வந்து பின்பனி காலம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து பாலைவனத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கும். சரிங்களா. இது சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க. இது குறிஞ்சி திணை வந்து திணைகளை எதிர்ந்து யார் வளரும் பார்க்கலாம். குறிஞ்சி திணை எதிர்ந்து வந்து கபிலர். மேக்சிமம் வந்து குறிஞ்சின்னு வந்தாவே கபிலர் வரும். சரிங்களா. இது ஞாபகம் வச்சுங்க. வராது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து முல்லைனா பேயனார். முல்லைனா நம்ம என்ன சொன்னோம், காடு சொன்னோம். காட்டில் வந்து பேய் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு முல்லைத்திணை வந்து பேயனார்ன்ட்டு. அடுத்து மருதமில் வந்து ஓரம் போகியார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம்னா வயல் சார்ந்த இடம் சொன்னோம்னா, அந்த 2 வயலுக்கு நடுவில் ஓரமாக நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து வரப்பு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஓரம் போகியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல் வந்து அம்மூனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம். நெய் சோறு வந்து அம்மா ஊட்டி விடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மா செய்த நெய் நல்லா இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சரி, உங்களுக்கு எப்படி சேர்க்கா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாலைத்திணை வந்து ஓதலாந்தையார். பாலையில் வந்து ஆந்த இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கலித்தொகை பாடுவதில் வல்லவர்கள் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து குறிஞ்சினாவே நம்ம வந்து கபிலர் வரும்னு சொன்னோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து
முல்லைக்கு வந்து சோழன் நல்லொரு திறன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம். முள் நல் இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்க, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதக்கல்லியில் வந்து மருதனில் நாகனார், மருதக்கல்லி மருதநல் நாகனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல் வந்து நல்லந்துணர், நெய் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வச்சு, அதாவது கல்லியில் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றத வச்சு நெய்தல் களி வந்து நல்லந்துணர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலைக்கனி வந்து பெருங்கடுங்கோல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலை வந்து வெயில் வந்து கடுமையாக இருக்கும், அதனால் அங்கே வந்து நம்மளுக்கு உயிர் வாயறதே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, கடுமையாக இருக்கும், அதை வச்சு கடுங்கோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கபிலர் அல்லாத குறிஞ்சி தலைப்புகள், இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, குறிஞ்சினாவே கபிலர் வரும்ட்டு. வராது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தேன்னா வந்து ராஜமகிருஷ்ணன், குறிஞ்சி திட்டுனா வந்து பாரதிதாசன், குறிஞ்சி திட்டுன்னு இருக்குது, குறிஞ்சி திரட்டுன்னு கூட வரும். நான் திரட்டு பார்த்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு, பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது மட்டும். அடுத்து குறிஞ்சி மலர்னா பார்த்தசாரதி, இதே ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. குறிஞ்சி தேன் வந்து ராஜசுவை உடையது, சரிங்களா, தேன் வந்து ராஜசுவை உடையதுன்றதை வச்சு ராஜமகிருஷ்ணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குறிஞ்சி திட்டு, நம்மளுக்கு வந்து பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா எக்ஸாமில், அதனால் நம்ம திட்டிகிட்டே இருப்போம், எப்படி அதாவது ரெண்டு பேருக்கு ஒரே பேர் இருக்குனால நம்ம திட்டிகிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மலர் வந்து பார்த்தசாரதி, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் பார்த்த மலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்தசாரதி அப்படின்றதையும் மலர்ன்றதை குறிஞ்சி மலர்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உரிப்பொருள், இது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த லைனில் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு இதுவாக ஞாபகம் வச்சுங்க, புணர்ந்து இருந்து ஊடல் செய்து இறங்கி பிரியணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நிலமும் தெய்வம் எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பாருங்கள். குறிஞ்சினா வந்து முருகன், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா முருகர் கோயில் வந்து மேக்ஸிமம் மலையில் தான் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சினா மலை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து முல்லையில் வந்து திருமால், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா முல்லைனா வந்து காடு சார்ந்த பகுதியுமா, காட்டில் விட்டோம்னா நம்ம வந்து திருன்னு முடிப்போம் இல்லைங்களா வழி தெரியாமல், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருதம்னா இந்திரன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மருதம்னா வயல் சார்ந்த இடமா, வயல் சார்ந்த இடத்துல இந்திரம் இயந்திரம்லாம் வச்சு நம்ம விவசாயம் செய்வோம் இல்லைங்களா, அதாவது டிராக்டர்லாம் வச்சு விவசாயம் செய்வோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல்னா வருணன், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா வருண பகவான் எதுக்கு சொல்லுவாங்கன்னா மழைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இல்லைனா நம்மளுக்கு மழை வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சாலும் சரி, அதை வச்சு மழைன்றது வந்து தண்ணியால் ஆன பகுதி வந்து கடல் பகுதி, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலைவனத்தில் வந்து கொற்றவை காளி, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மணலை கொட்டுவோம் இல்லைங்களா, அதை வச்சு கொற்றவை அப்படின்றதையும், பாலை வெயிலில் நம்ம நடந்தோம்னா நம்ம காலி ஆகிடுவோம் அப்படின்றத வச்சு காலின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து நிலத்தோட தொழில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள். குறிஞ்சினா வந்து மலைப்பகுதியாக, மலையில் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு அகதல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலை தேன் நல்லா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கிழங்குல போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குன்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முல்லையில் வந்து ஏறு தழுவுதல் நிறைமேய்த்தல், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா முல்லைனா வந்து காடு பகுதி, காட்டில் வந்து நம்ம வந்து நிறைமேய்ப்போம். இப்போ யாருன்னா வந்து மாடுகளை எங்கே ஓடி போயிடுறோன்னா காட்டில் மேய்க்கத்து ஓட்டி போயிருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காட்டில் தான் வந்து ஏறு தழு, அந்த மாடு மேய்க்கத்துக்கு போயிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாடு வச்சு ஏறு தழுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மருதம்னா வந்து நம்ம வயல் சொன்னோம் இல்லைங்களா, வயலில் தான் வந்து நம்ம வந்து நெல் நடுவோம், சரிங்களா, அந்த நெல் பயிரில் இருக்கிற வயலில் தான் வந்து களைகள்லாம் வரும், அதை பறிக்கிற வேலையும் இருக்கும், சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல்னா வந்து நம்மளுக்கு தெரியும் கடலில் வந்து உப்பு அதிகம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம், உப்பு விளைத்தல்ன்ட்டு. அடுத்து மீன் பிடித்தல், கடலில் தான் வந்து மீன் நிறைய இருக்கும், அதுவும் நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாலையில் வந்து வெறும் மணல் தானே இருக்கும், அங்கே பாலைவனமாக தானே இருக்கும், அங்கே இருக்கிற வைப்பறி அப்புறம் வரப்போன மாடுகளை திருடுறது, இதுதான் வேலை தொழிலாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா. இதில் வந்து எழுதுனவங்க பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள், சிலப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சிலம்பு அப்படின்னு வச்சு, சிலம்புனா கால் சிலம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடிகள், அதாவது கால் அடியில் தான் போடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். மணிமேகலை இது வந்து சீத்தலை சாத்தனார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கலை, சரிங்களா, இங்கே தலை, இந்த ரைமிங் வரும், இது வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிவக சிந்தாமணி, இது வந்து திருத்தக்க தேவர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தேவர்கள்லாம் வந்து கவனம் சிந்தாமல் தியானம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வளையாபதினா வளைஞ்சு போகிறதுனால அதுக்கு வந்து ஆசிரியர் பேர் தெரில அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குண்டலகேசி வந்து நாதகுந்தனார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குண்டல குந்தனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா, அந்த ரைமிங்கில் வந்து அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐஞ்சிறுகாப்பியங்கள், இது என்னென்னா சூளாமணி, நீலகேசி, உதயகுமாரன் காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூளா தோலா, இதை வச்சு சூளாமணி எழுதுனது வந்து தோலா தேவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். மிச்சம் மூணுத்துக்கு வந்து ஆசிரியர் இல்லை. யசோதர காவியம் வந்து வெண்ணாவுடையார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெண்ணெய் வந்து கீழே கொட்டினோன்னா நம்மளுக்கு வந்து சொதன்னு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு யசோதர காவியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஐஞ்சிறுகாப்பியங்களோட சமயம், சரிங்களா, சமயம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மொத்தமாக வந்து 10 இருக்கு இல்லைங்களா, ஐஞ்சிறுகாப்பியங்கள் சேர்த்து 10 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து குண்டுமணி மட்டும்
பௌத்த சமயத்தை சார்ந்தது சரிங்களா. மிச்சம் எல்லாமே வந்து சமண சமயம். மிச்சம் எல்லாமே நான் 8 இருக்கு இல்லைங்களா, மிச்சம் அது 8மே வந்து சமண சமயத்தை சார்ந்தது சரிங்களா. இந்த குண்டு மணின்றது என்னன்னா, குண்டுன்றது வந்து குண்டலகேசி, மணின்றது வந்து மணி மேகலை சரிங்களா. வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. பா வகை பார்த்தீங்கன்னா சிறப்பதிகாரம் வந்து நிறைமண்டில ஆசிரியப்பா ப்ளஸ் கொச்சக்கலிப்பா, மணிமேகலை வந்து நிறைமண்டில ஆசிரியப்பா, மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து விருத்தப்பா வகை சேர்ந்தது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கையான அடைமொழியால் அழைக்கப்படும் நூல்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. இயற்கை ஓவியம், ஓவியம்னு வந்தால் 10 பாட்டு. இதே ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கோரஸ்லாம் வரும் இல்லைங்களா, ஓன்னு அதெல்லாம் வந்து பாட்டில் தான் பாடுவாங்க. அதை வச்சு ஓவியம்னா இயற்கை ஓவியம்னா 10 பாட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயற்கை இன்பகலம்னா கலித்தொகை. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா களி சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளி வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து திருக்குறள் சொல்லியிருந்தனால இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இன்ப வாழ்வு நிலையங்கள், நிலையங்கள்னா 2 சரிங்களா. இது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலை சரிங்களா. இதை வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து இயற்கை தவம், தவம்னா சிந்தாமணி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிந்தாம மணி வந்து சிந்தாமம் தான் வந்து தவம் செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பரிணாமம் கம்பராமாயணம், பரிணாமம் கம்பராமாயணம் சரிங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படின்னா நம்மளோட பரிணாம வளர்ச்சி வந்து குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் இல்லைங்களா. அதே மாதிரி கம்பராமாயணத்துலையும் நம்ம அனுமன் இருப்பார் இல்லைங்களா, அதை வச்சு இதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயற்கை அன்பு, பெரிய புராணம், அன்பு தான் வந்து பெரிய விஷயம் இருக்கிறதுல சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இறை இறையுள், இது வந்து என்னன்னா இறைனா வந்து தெய்வத்தை சம்மந்தப்பட்டது. இது வந்து தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இதெல்லாம் வந்து தெய்வத்தை சம்மந்தப்பட்டது, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து உலகத்தமிழ் மாநாடுகள் வந்து 10 இடத்துல நடந்திருக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோடையில் சிரமப்படணும். இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. கோவிலுக்கு கோ வருது இல்லைங்களா, அது வந்து கோலாலம்பூர். சென்ற சே வருது இல்லைங்களா, அது வந்து சென்னை. பாட்டியே இல்லை பா வருது இல்லைங்களா, அது வந்து பாரிஸு. யாரேனும்னா யாழ்ப்பாணம், அது வந்து 4வது. மறித்தாலில் மா வருது இல்லைங்களா, அது வந்து 5வது, அது வந்து மதுரை. கோவிலில் அப்படின்னு வருது இல்லைங்களா, கோவில்னா 6வது சரிங்களா. கோனா வந்து கோலாலம்பூர். 7 வந்து மொட்டையடித்துன்னு வருது இல்லைங்களா, அது மொட்டையடித்துன்றத மொரிஷியஸ் அப்படின்ட்டு நான் வச்சுங்க. அடுத்து 8வது தண்டித்துனா தஞ்சாவூர், தண்டிக்கப்பட்டுனா தா வருது இல்லைங்களா தஞ்சாவூர். அடுத்து கோடையில்னா கோலாலம்பூர் சரிங்களா, அது வந்து 9வது. சிரமப்படணும்னா சிக்காகோ, அது வந்து 10வது மாநாடு சரிங்களா. அடுத்து எழுத்துக்களோட பிறப்பு சரிங்களா. இது வந்து உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தில் பிறக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கழுத்து நெரிச்சனா உயிர் போயிடும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து மார்பு. அந்த காலத்தில் வந்து ராஜாக்களோட புகைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மார்பு வந்து வலிமையான மார்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து புகைப்படம் வந்திருக்கும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மெல்லினம் மெய் எழுத்துக்கள் வந்து மூக்கு சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மெல்லிய எலும்பு வந்து நம்ம மூக்கு பகுதியில் தான் இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் வந்து கழுத்தில் சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா தலைக்கும் உடம்புக்கும் நடுவில் வந்து இருக்கிறது இடையில, அதாவது நடுவில்ன்றது இடையில, அது வந்து கழுத்து இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னோம் இல்லையா மூக்கு மார்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் கழுத்து இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சாலும் சரி. உங்களுக்கு எப்படி சரியாக ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆயுத எழுத்துக்கள் வந்து தலையில் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து ஆயுதத்தை எடுத்து தலையில் அடிப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆயுதமே வந்து நம்ம தலையில் இருக்கிற மூளை தான். அதனால் நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளுக்கான ஆயுதமே வந்து தலையில் இருக்கிற மூளை தான், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. உங்களுக்கு எப்படி சரியாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுக்கு செடின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார், பூதஞ்சேந்தனார், கபிலர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. கணியன் பூங்குன்றனாரா, கனி எதில் இருக்கும், செடியில் இருக்கும். பூ எதில் இருக்கும், செடியில் இருக்கும். இதுவும் வந்து பூ எதில் இருக்கும், செடியில் இருக்கும். பூனா வந்து பூதஞ்சேந்தனாரில் பூ வருது இல்லைங்களா, அது. இந்த பூனா ஃப்ளர், ஃப்ளர்னா கபிலர்னு வருது இல்லைங்களா, கபிலரில் ஃப்ளவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அது வந்து செடியில் தானே இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து இலை, இலைனா இளங்கோவடிகள் சரிங்களா. அடுத்து இலை தலை, இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா, இது வந்து தலைனா சீத்தலை சாத்தனார். இவங்களாம் வந்து 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள். அடுத்து 8ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா 8வது குளம் சரிங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு 8வது வந்து 8வது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு குளம்ன்றத குலசேகர ஆழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 12ஆம் நூற்றாண்டு ஜாப்ஸ் ஓகேன்றது தான் வந்து இந்த ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஜாப்ஸில் ஜேனா ஜெயங்கொண்டார், ஓனா ஒட்டக்கூத்தர், பீனா புகழேந்தி, எஸ்னா சேக்கியார், ஓனா ஔவையார், கேனா கம்பர் சரிங்களா. அடுத்து 17ஆம் நூற்றாண்டு 17 பறை
சரிங்களா. அந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா. 17னாவே பற அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அது வந்து குமர குருபரர், அதில் பறன்னு வருது இல்லைங்களா. அது பரஞ்சோதி முனிவரில் பற வருது இல்லைங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 18 வந்து தாய்மானவர். இது ஞாபகம் வச்சுலாம்னா 18 வயசு வரைக்கும் தான் அவர் வந்து மாணவராக இருப்பார் இல்லைங்களா. 18 வயசுக்கு மேலே போனால் அவர் வந்து பெரிய மனிதர் ஆயிடுவார் இல்லைங்களா. அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது, ஆசிரியர்பா அகவல் ஓசை உடையது, கலிப்பா துள்ளல் ஓசை உடையது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. இது எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா முதல்ல வெண்பா வந்து செப்பல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்க. வெண்பான்றது வந்து ஒரு பெண் சரிங்களா. பெண் வந்து செப்பினால், அதாவது சொல்கிறதுக்கு வந்து செப்புதல் சொல்லும் இல்லைங்களா. அதை வச்சு ஒரு பெண் வந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆசிரியர்பா அகவல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா ஆசிரியர் அகவல் இந்த ரைமிங்கில் வருது. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து பேசணும்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அகவிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்க சரிங்களா. பேசாதீங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா கிளாஸில். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கலிப்பா வந்து துள்ளல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு களி எடுத்துன்னு வந்தாங்கன்னா நம்ம வந்து துள்ளி உற்சாகம் ஆகிடும் இல்லைங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா களி சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உற்சாகம் ஆகிடும், அதாவது ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. இது எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா இப்போது வஞ்சகம்னா வந்து குறும்புத்தனம், அதாவது கெட்ட விஷயம் செய்கிறாங்க இல்லைங்களா. அவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் போய் மறைந்து தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. வஞ்சகம் செஞ்சவங்க வந்து மன உறுத்தில் தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. யாருக்கும் தெரியாமல் மறைந்து தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 12 ஆழ்வார்களோட நூல்கள் பார்க்கலாம். முதல்ல பொய்கை ஆழ்வார். இவர் வந்து முதல் திருவந்தாதி சரிங்களா. திருவந்தாதி ஏற்றவர். இதை ஞாபகம் வச்சுலாம்னா முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறனா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்லிச்சு. முதல் திருவந்தாதி வந்து பொய்கை ஆழ்வார் எழுதியிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இரண்டாம் திருவந்தாதி வந்து பூதத்தாழ்வார் எழுதியிருப்பார் சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுலாம்னா 2 பேர் வந்து இருவர் அப்படின்றது இல்லைங்களா. 2 பேர் வந்து சேரும்போது பூ தந்து அன்பை வெளிப்படுத்துவாங்க இல்லைங்களா, ப்ரொப்போஸ் பண்ணாங்க இல்லைங்களா. அதை வச்சு இருவர்ன்றதை வச்சு இரண்டாவது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அதை வச்சு பூதத்தாழ்வார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பேயாழ்வார். இவர் வந்து 3ஆம் திருவந்தாதி எழுதியிருப்பார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா இந்த முப்போகமும் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து மழை பெய்தாதான் நம்மளுக்கு வந்து 3 போகமும் விளையும் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருமழை இசை ஆழ்வார். இவர் வந்து 4ஆம் திருவந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் இது 2த்தையும் எழுதியிருப்பார். இதே ஞாபகம் வச்சுலாம்னா திருமழை இசைன்னு இருக்கு இல்லைங்களா. இசை வந்து இசைத்தால் தான் வந்து 4 திசையும் பரவும். நம்ம வந்து இப்போ வந்து ரேடியோவில் பாட்டு போகிறோம்னா 4 பக்கமும் கேட்கலீங்களா. அதை வச்சு 4ஆம் திருவந்தாதின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து இந்த திருச்சந்த விருத்தம்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த சந்தம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இசையில் தான் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மாழ்வார் திருவிருத்தம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த முடிரத்தம் சரிங்களா, திருவிருத்தம் அப்படி முடித்துங்களா அது சரிங்களா. அடுத்து ஆசிரியர்லாம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆசிரியர்னா நம்ம ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை வச்சு திருவாசிரியம் அப்படின்றது நம்மாழ்வார் ஏதுனான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெரிய திருவந்தாதி ஏதுந்து வந்து நம்மாழ்வார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து பெரியவர்கள் அப்படின்றது நம்ம தான் வந்து உறுதியாக வந்து நம்பணும் சரிங்களா. அதாவது நம்மளால் முடியும் இந்த விஷயம் செய்கிறதுக்கு அப்படின்றத நம்ம தான் நம்பணும். அதை வச்சு நம்மன்றதை வச்சு நம்மாழ்வார்ன்றதையும் பெரிய திருவந்தாதின்றத பெரியவங்கன்றதையும் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருவாய்மொழி எழுதும் நம்மாழ்வார் தான். இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வாய் பேசும் வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்கணும் சரிங்களா. அதை வச்சு நம்ம வாய் திருவாய்மொழின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெருமாள் கோயிலில் குளம் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவர் வந்து திருப்பள்ளி எழுச்சி இதை வந்து எழுதியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா தொண்டர்கள் வந்து மலை போன்ற எழுச்சி எடுத்தாங்க, அதாவது தொண்டர்களை வந்து மலை போல் குவிந்ததால் அது வந்து ஒரு பெரும் எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெரியாழ்வார் வந்து என்ன எழுதினார்னா திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி. பெரியாழ்வார் திருமொழின்றது இப்போ அந்த பேரில் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து பெரியவங்க தான் வந்து வாழ்த்துவாங்க, என்னென்னு பல்லாண்டு வாழ்கான்னு வாழ்த்துவாங்க இல்லைங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி திருப்பாவை. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆண்டாள் வந்து ஒரு பெண்ணு, இங்கே நாச்சியார்ன்றது ஒரு பெண்ணு. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருப்பாவைன்னு இருக்குல்ல, பாவைனா வந்து பெண்ணு சரிங்களா. அது வந்து ஆண்டாளுன்றதும் பெண்ணு, அதை வச்சு இது ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து திருப்பானாழ்வார் வந்து திருப்பதிகம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பானையில் பதிக்க வைப்போம் இல்லைங்களா, அந்த காலத்தில் பொன் பொருளெல்லாம் வந்து பானையில் போட்டு பதிக்க வச்சு மூடிடுவாங்க இல்லைங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் இதை எழுதியிருப்பாங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிறிய பெரிய சரிங்களா. திருமடலில் சிறிய பெரியன்னு வந்தாவே திருமங்கை ஆழ்வார். அதேமாதிரி குறுந்தாண்டகம், நெருந்தாண்டகம் இந்த 2 இது வருது இல்லைங்களா, அந்த 2 வந்தாலுமே வந்து திருமங்கை ஆழ்வார் தான் எழுதியிருப்பார். அடுத்து
அதே மாதிரி இந்த பெரிய சிறியன்னு வந்தோம் இல்லையா, பெரிய திருமொழின்னு வந்தாலும் திருமங்கை ஆழ்வார் தான் வரும். இதில் ஒன்றே ஒன்று வந்து திருவெழு கூற்று இருக்கைன்னு இருக்கு இல்லைங்களா, கூற்றுன்னு இருக்கு இல்லைங்களா, கூற்றுலாம் வந்து எழுதி சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளோட கை, அதாவது மங்கை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. கூற்றுலாம் வந்து கையில் தான் எழுதணும், அது மங்கை வரும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மதுரை கவிராயர், இது வந்து திருப்பதிகம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதுரை திருப்பதி, இதை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா மதுரைக்கு வா அப்படின்னு சொல்லுவீங்களா, வானா வந்து இங்கிலீஷில் கம்முன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்கள் 10 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இதுக்கான ஷார்ட்கட் வந்து கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடும் என அம்மா கூறினாள். இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட். இந்த கடலை உருண்டை கா வருது இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு சரிங்களா, அதில் ஊ வருது இல்லைங்களா, அது செகண்டு. அடுத்தது நுணுக்கியில் நூ வருது இல்லைங்களா, அது வந்து தேர்டு. சமைத்துன்றது வந்து ஃபோர்த்து வரும். சா வந்து 4 வரும். ருசித்து வந்து 5வது வார்த்தையாக வரும், அது வந்து ரூ வருது இல்லைங்களா, அது வந்து 5 குறிக்குது. சாப்பிடு அப்படின்னா சா வந்து 6 வரும் சரிங்களா. அடுத்து என அப்படின்றது 7வதாக வரும், ஏ வந்து 7 குறிக்குது சரிங்களா. அடுத்து 8 வந்து அம்மான்றது வருது இல்லைங்களா, அந்த ஆ வந்து 8 குறிக்குது. கூறினால் வருது இல்லை, கூ வருது இல்லைங்களா, அது வந்து 9 குறிக்குது சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் வந்து ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அதாவது லெட்டருக்குள்ளேயே அந்த எண்ணு வந்து ஒளிஞ்சிருக்கும். அதே அந்த மூலியமாக பார்க்கறதுனால பார்த்துக்குங்க, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ் அறிஞர்களோட சிறப்பு பெயர்கள். இது பாருங்கள், தமிழ் தாத்தானா உவேசா, வெறும் தமிழ் தாத்தான்னு வந்துச்சுன்னா தமிழ் வளர்த்தது தாத்தா சரிங்களா. அதாவது தமிழ் வளர்த்த தாத்தாக்கள் வந்து சாமிக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு தமிழ் தாத்தானா ஊவே சாமிநாதன் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சு ஊவேசான்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. வெறும் தாத்தா வந்துச்சுன்னா இரட்டைமலை 2 தா வருது இல்லைங்களா, அதை வச்சு இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ் தென்றல் வந்து திருவிக்கா, தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காற்றுனா கல்யாண சுந்தரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ் திருனா இளங்குமரனர், இதே ஞாபகம் வச்சுனா திருக்குமரன்றது பேர் தெரியுங்களா நம்மளுக்கு, அதை வச்சு திருக்குமரன்றது வந்து இளங்குமரன் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தவத்திருனா குன்றக்கூடிய அடிகளார், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா தவம் அப்படின்னா குன்றில் அடிகள் வந்து, குன்றுனா வந்து மலை மேலே அடிகள்லாம் வந்து தவம் செய்வாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஓமை கவிஞர் சுரதா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓமையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடாது, நம்மளோட அறிவின் பார் சுரப்பது, அதாவது நம்மளோட அறிவோட ஊற்றில் சுரப்பது தான் வந்து ஓமை, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உருவக கவிஞர் வந்து பார்த்த சாரதி சரிங்களா, நான் பார்த்த மலர் ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி நான் பார்த்த உருவம் பார்த்த சாரதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாவலர் மணி வாணிதாசன், மணி வாணி, இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். டிஎன் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன், நம்மளோட வார்த்தையெல்லாம் வந்து ஒர்த்தாக இருந்துச்சுன்னா, நம்மளோட பேச்செல்லாம் வந்து ஒர்த்தாக இருந்துச்சுன்னா வானு, அதாவது நம்மளோட புகழ் வந்து வான அளவுக்கு இருக்குன்றதை வச்சு வாணிதாசன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. கவிஞர் ஏறு சரிங்களா, வாணிதாசன், இதை ஞாபகம் வச்சுன்னா ஏறணும் சரிங்களா, நம்ம வந்து ஏறி போகணும், இதெல்லாம் வானத்தை தாண்டி நம்மளோட புகழ் ஏறி போகணும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பன்மொழி புலவர் அப்பாதுரை, இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா பன்மொழி, அதாவது பல அனுபவங்களில் பெற்றவங்க தான் வந்து நம்மளோட அப்பா சரிங்களா, அதனால் நம்ம வந்து பன்மொழியும் அப்பாவையும் இதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து நற்றமை புலவர் நக்கீரர், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நற்றமை நக்கீரர், இந்த ரைமில் வர அதை வச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருநாவல் ஊரார், இது வந்து சுந்தரர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளோட நாவு இருக்கு இல்லைங்கன்னா நாக்கு, அது வந்து சுத்தமான வார்த்தையை தான் பேசணும் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து குறுகை காவலர் நம்மாழ்வார், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு காவல்ன்றதையும் நம் நண்பன்றதை வச்சு நண்பன் நம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா, நம்மாழ்வார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாவலர் பெருஞ்சித்திரனார், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாவப்பட்டவங்க மேலே ஏறது வந்து பெருமையான விஷயம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வானம்பாடினா முடியரசன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வானத்தில் வந்து முடி வந்து பறக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கலை ஞாயிறு முத்துசாமி, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா முத்துக்கலை எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு முத்துக்கலைன்றது கலை ஞாயிறுன்றத முத்துசாமின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மொழி ஞாயிறு தேவநாய பாவனார், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மொழின்னு வருது இல்லைங்களா, மொழிக்கு வந்து ஒரு நாள் தான் விடுமுறை, அதாவது ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுவாங்க இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. பாவம் அவங்களே வந்து 6 நாள் படிச்சுட்டாங்க, ஒரு நாள் பாவம் லீவ் விட்டலான்ட்டு ஞாயிற்றுக்கிழமை விட்டுறாங்கன்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருந்த தமிழ் சொற்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். வேளாண்மை கலித்தொகை திருக்குறள் இருக்குது சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா களின்றது வந்து வேளாண்மை, விவசாயம் செஞ்சால் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதை வச்சு வேளாண்மை அப்படின்றது வந்து கலித்தொகையில் இடம்பெற்றிருக்குன்றதையும், அந்த விவசாயம் செஞ்சவங்கள நம்ம வந்து மதிக்கணும்னா மதிக்கிறவங்கள நம்ம வந்து திருன்னு போட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, திருக்குமரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது மரியாதைக்குரிய வார்த்தை வச்சு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உழவர் நற்றிணை, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா உழவர்கள் தான் வந்து நாட்டு நடுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாம்பு முதலை மீன் செய், இதெல்லாம் வந்து குறுந்தொகையில் இருக்குது சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதலை பாம்பு மீன் எல்லாம் செய்ய
ஒரு குறுகிய மக்கள் தான் வந்து விரும்புவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா. இந்த சைனா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு முதலை இதெல்லாம் சாப்பிடுவாங்க சரிங்களா. அதை வச்சு குறுகிய, அதாவது கொஞ்சம் பேர் தான் அதெல்லாம் சாப்பிட விரும்புவாங்கன்றதை வச்சு குறு தொகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளம். வெள்ளம்னா 10 இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெள்ளம் வந்துட்டா நம்ம வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும், அதாவது பள்ளத்தில் விழுந்துடும் இல்லைங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோடை மருந்து. இது வந்து அகநானூறு சரிங்களா. கோடை வெயில் வந்து அனலாக இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அகநானூறுன்றதையும், மருந்து வந்து அகநோய், அதாவது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற நோயை தீர்க்கிறதுக்கு தான் வந்து மருந்து டானிக்காக குடிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து உலகம், ஊர், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி, இதெல்லாமே வந்து தொல்காப்பியத்தில் இருக்கும் சரிங்களா. இதில் உலகம், உயிர், ஊர், அன்பு, மகிழ்ச்சி, புகழ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காக்க வேண்டும் சரிங்களா. காக்க வேண்டும்ன்றதை வச்சு காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒழி, ஒழிந்து போனால் தொலைந்து போன அர்த்தம், அது வந்து தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து முடி, முடி உதிரும் தொல்லை வருது இல்லைங்களா, அதை வச்சு தொல்லைனாலும் தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அன்பு, உயிர், மகிழ்ச்சி, மருந்து இதெல்லாமே வந்து திருக்குறள் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்போடும் உயிரோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க மருந்து வந்து திருக்குறள் தான், எல்லாமே வந்து அதில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அரசு வந்து திருக்குறள், இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா குறள் அரசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செய்னா வந்து குறுந்தொகை, சின்ன சின்ன விஷயமா வந்து செய்து முன்னேறணும் சரிங்களா. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயமா வந்து செஞ்சு முன்னேறன்றதை வச்சு சின்னன்றதை வச்சு குறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்னா வந்து பெரும்பான்மையாற்று படை, பார்னா வந்து உலகம் வந்து ரொம்ப பெருசு, அதை வச்சு பெரும்பான்மையாற்று படை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழன், அப்பர் தேவாரம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்பர்ன்றவர் வந்து ஒரு தமிழர், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு, நாடு வந்து சிலப்பதிகாரம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் கண்ணகி வந்து சிலம்பு இது பண்ணாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ் வந்து தொல்காப்பியம், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழை வந்து காக்க வேண்டும்ன்றதை வச்சு காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் வந்து தொன்மையான மொழின்றதை வச்சியும் இது ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களோட பெயர்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. தமிழ் இன்பம்னா ராபி சேது பிள்ளை, நம்மளுக்கு வந்து பிள்ளை பிறந்தாலே வந்து இன்பமாக தான் இருக்கும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இயர் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து இயரோட சேர்த்து இவரோட சேது பிள்ளை எழுதின படைப்பில் எது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றதுன்னா இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த ஷார்ட்கட்டு. முதல்ல வந்து தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை, நம்மளுக்கு வந்து பிள்ளை பிறந்தாவே இன்பம் தான், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அலையோசை கல்கி, கல் எடுத்து தண்ணியில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓசை வரும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி புல்லாங்குழல் ஓசை வந்து கிருஷ்ணர் ஊதுவார் அப்படின்றத ஞாபகம் வச்சுனாலும் சரி, ஏன்னா நம்மளுக்கு வந்து கல்கின்னு கொடுக்காம கிருஷ்ணமூர்த்தின்னு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மறந்துடும் இல்லைங்களா, அதனால் இதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சக்கரவர்த்தி திருமகள், இது வந்து சக்கரவர்த்தி ராசகோபாலாச்சாரி, இதே ஞாபகம் வச்சுன்னா சாலில் வந்து சக்கரை போடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க, கோபாலாச்சாரின்றத சக்கரவர்த்தின்றத. அடுத்து அகல் விளக்கு, அகல் விளக்குனா வரதராசன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாமி கிட்ட வர வேணும்னா நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அக்கறை சீமையில், அது வந்து சோமு, சீமை சோமு இந்த ரைமிங்கில் வரும், இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வேங்கையின் மைந்தன், அது வந்து அகிலன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மைந்தன் வந்து அகிலம் ஆளுவான், அந்த ஷார்ட்கட் வச்சு நம்ம இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஸ்ரீ ஆச்சாரியா, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராமானுஜர்னாவே நம்மளுக்கு வந்து கணக்கு தான் ஞாபகம் வரும், கணக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வியப்பாகவே இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு அது போட வராது சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ராமர் கோயிலில் அர்ச்சகர் இருப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி சேர்க்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, மாப்போ சிவஞானம், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒற்றுமையாக இருக்கணும், அதாவது ஒற்றுமையாக இருக்கணுன்றது வந்து நம்மளோட ஞானம் இருந்தால் தான், அறிவு இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருக்க முடியும் சரிங்களா, இல்லைன்னா ஏற்றத்தாழ் மனப்பான்மையோடு தான் இருப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைனா சிவன் கோயிலுக்கு வந்து ஒருமைப்பாடு, ஒற்றுமையாக இருந்தால் தான் சிவன் கோயிலுக்கு போகணும், ஏன்னா சிவன் கோயிலில் வந்து பெரியவர்கள் சின்னவர்கள்னு பிரிச்சுலாம் வைக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வீரர் உலகம் வந்து ஜெகநாதன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வீரமுள்ளவரே ஜெகத்தை ஆழ்வார் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து வெள்ளைப்பறவை, இது வந்து சீனிவாச ராகவன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம், சீனினா வந்து சக்கரை வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆந்தையார் வந்து பாரதிதாசன் சரிங்களா, ஆந்தைக்கு வந்து சன் ஆகாது சரிங்களா, ஏன்னா ஆந்தை வந்து இருட்டில் தானே வந்து சுத்தம், சன் ஆகாதுன்றதை வச்சு பாரதிதாசன் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அன்பளிப்பு வந்து அழகிரி சாமி, இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாமி வந்து அன்பளிப்பு தரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, சாமி அன்பளிப்பு தரும் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா அன்பளிப்புன்னு ஒன்று கொடுத்தோம்னாவே அதை நம்ம வந்து அழகாக தேடி தான் வந்து கொடுப்போம் சரிங்களா, யாருமே வந்து யாருக்கும் அன்பளிப்பு தரணுன்றதுனால மோசமானதெல்லாம் இருந்துட மாட்டோம், எதுவும் அழகாக இருக்குன்னு பார்த்து தேடி தான் வைப்போம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சமுதாய வீதி, இது வந்து பார்த்தசாரதி, இது எப்படின்னா நான் பார்த்து வளர்ந்த வீதி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு பார்த்து வளர்ந்த வீதின்றதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரி, அப்படின்னா நம்ம பார்த்து வளர்ந்த சமுதாயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள், இது வந்து ஜெயகாந்தன், இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா சில நேரத்தில் சில மனிதர்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றத வச்சு ஜெயகாந்தன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து வேருக்கு நீர்,
வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேருக்கு நீர் ஊற்றினா மரம் வந்து ஜம்முன்னு வளரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் நீதி இலக்கம். இது வந்து திருநாவுக்கரசு சரிங்களா. அரசு நீதி வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு அரசு நீதி அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, திருக்குறள் திருநாவு இது வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. நீதி வெல்லணும்னா நம்ம வந்து நாக்கு சுத்தமாக இருக்கணும், அதாவது நீதி சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட நாக்கு சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி சேர்க்கா ஞாபகம் வச்சுங்க. தற்கால தமிழ் இலக்கியம் ரா தண்டாயுதம் சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தற்காலத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறணும்னா வந்து தமிழ் தான் வந்து பெரிய ஆயுதம், ஏன்னா அதில் தான் வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குருதி புனல் இந்திரா பார்த்த சாரதி. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குருதின்னு இருக்குங்களா, அது வந்து குரு அப்படின்னு குருனா வந்து ஆசிரியர் பார்த்தா ஏந்து மரியாதை செய்வோம் இல்லைங்களா, அதை வச்சு பார்த்தான்றதை வச்சு பார்த்த சாரதின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து புது கவிதையில் தோற்றமும் வளர்ச்சியும். இது வந்து வள்ளிக்கண்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புது கவிதையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா தான் தோற்றம் வளர்ச்சி அடையும் சரிங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சக்தி வைத்தியம். இது வந்து ஜானகிராமன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சக்தி ஜானா தான் உயரும் சரிங்களா, எத்தவொடனே வந்து யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேரமான் காதலி வந்து கண்ணதாசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேரமான் இருக்கு இல்லைங்களா, மான் கண்ணு நல்லா இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா கண்ணதாசன் காதல் கவிதையில் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. உங்களுக்கு எப்படி சேர்க்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து புதிய உரைநடை. இது வந்து மா ராமலிங்கனார். புதிய லிங்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மணிக்கொடி காலம். இது வந்து பிஎஸ் ராமையா. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மணினா கடிகாரத்துக்குலாம் முள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மையத்தில் தான் இருக்கும், அது வந்து மற்ற இடத்துல சுற்ற இல்லைங்களா. இப்போ முள் இருக்குன்னா இப்படி இருக்குன்னா அது வந்து மையத்தில் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது வந்து சுற்றி வரும் இல்லைங்களா, அதை வச்சு ராமையா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாரதி காலமும் கருத்தும். இது வந்து ரகுநாதர். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா காலம் தாழ்த்தாமல் கருத்தாக வாழ்ந்தால் தான் குணமாக வாழ முடியும் சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு காவேரியை போல. இது வந்து லட்சுமி திரிபுர சுந்தரி. இது வந்து காவேரின்றது வந்து ஒரு பெண் சரிங்களா, இங்கே லட்சுமின்றதும் திரிபுர சுந்தரின்றதும் ஒரு பெண் சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கம்பன் புதிய பார்வை ஞான சம்பந்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வரணும்னா வந்து நம்மளுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் சரிங்களா, இது வந்து சுப்பிரமணியம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம், இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் இருந்தால் அது சூப்பராக தான் இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முதலில் இரவு வரும் ஆதவன் சுந்தரம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம், ஆதவன்னா சூரியன், இரவு வரணும்னா நம்மளுக்கு சூரியன் மறைந்தால் தான் இரவு வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வாழும் வள்ளுவம். இது வந்து குழந்தை சாமி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம், குழந்தையெல்லாம் இன்னும் நல்லா வாழணும், ஏன்னா குழந்தைகள்லாம் இப்போ தான் பிறந்திருக்காங்க, இன்னும் நிறைய பார்க்கணும் வாழணும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு கூட வள்ளுவர் தெரியும், ஏன்னா சின்ன பசங்களுக்கு கூட வள்ளுவர் தெரியும், ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து திருக்குறள் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிந்தா நதி ராமாமிர்தம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நதின்றது வந்து அமிர்தம் மாதிரி அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைனா அமிர்தம் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து சிந்தவே கூடாது, ஏன்னா அது ரொம்ப பொக்கிஷமானது இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. உங்களுக்கு எப்படி சேர்க்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வேரில் பழுத்த பழம். இது வந்து சமுத்திரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேரில் எப்படி பழகாது இல்லைங்களா, அதை வந்து மரத்தையே வந்து உள்ள சமுத்திரத்தில் புதைச்சிட்டுனா நம்ம வந்து உள்ள அதாவது அடியிலே இருக்கிறப்போ பழுத்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து கோபாலபுரத்து மக்கள் ராஜநாராயணன். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னா ராஜகோபாலன்னு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து குற்றால குறவஞ்சி. இது வந்து மணிசேகரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து சரியான லக்கு அமையணும் அப்படின்றத வச்சு லக்குன்றதை வச்சு குற்றால அப்படின்றது இருக்குங்களா, அது வந்து சேகரன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து காதுகள் வந்து வெங்கட்ராம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம், காது கட் பண்ணிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. காது வெங்கட் அப்படின்றத ஞாபகம் வச்சாலும் சரி, இல்லைன்னா ராமான்னு காதில் சொல்லி வாழணும் அப்படின்றத ஞாபகம் வச்சாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து புதிய தரிசனங்கள். இது வந்து பொன்னிலம் கண்டேஸ்வர பக்தவத்சலம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பக்தியாக இருந்தால் தான் புதிய தரிசனம் கிடைக்கும் நம்மளுக்கு சரிங்களா. அது வந்து பக்தவத்சலன்ற பேர் சொன்னாங்கன்னா இந்த ஷார்ட்கட்டு. பொன்னிலம்ன்ற பேர் கேட்டாங்கன்னா புதிய புரட்சி செய்யணும்னா பொண்ணாக இருக்கும் சரிங்களா, புதுசாக புரட்சி செஞ்சால் தான் வந்து நம்மளோட வாழ்க்கை பொண்ணாக இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வானம் வசப்படும். இது வந்து பிரபஞ்சம். இது ஞாபகம் வச்சுது எப்படின்னா வானம்னா வந்து பிரபஞ்சம் சொல்லுவோம்ல, பிரபஞ்சத்தில் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அப்பாவோட சிநேகிதர் வந்து அசோகமித்ரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் வந்து பாருங்கள் ஆ சரிங்களா, அதில் வரும் சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாற்காலி நேராக தான் இருக்கும், நம்ம வந்து மது அருந்து விட்டு நாற்காலி மேலே உட்காந்தோம்னா அது சாயிற மாதிரியே தெரியலைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விசாரணை கமிஷன் கந்தசாமி. சாமி வந்து விசாரணை செய்யும், அதாவது நம்மளுக்கு வந்து தப்பு பண்ணிட்டோன்னா சாமி விசாரணை செய்யும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா கந்தசாமி படத்தில் விசாரணை செய்வாங்க, அது கூட தெரிஞ்சால் ஞாபகம் வச்சுங்க. எப்படி சேர்க்கா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆளானை அப்துல் ரகுமான். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆல் அப்துல், இதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து விமர்சனங்கள்
மதிப்புரைகள் போட்டிகள். இது வந்து சிவசங்கரன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சங்கரன் இருக்குல்ல, அது வந்து சங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கத்தில் தான் வந்து விமர்சனங்கள் நடத்துவாங்க, மதிப்பு அதாவது மதிப்பு மிக்கவர்கள் பட்டம் நடத்துவாங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே போட்டி நடக்கும் இல்லைங்களா, யார் பெரியவன்ட்டு அதையும் நடக்கும். இதெல்லாமே சங்கத்தில் தான் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சுதந்திர தாகம் கீசு செல்லப்பா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்பாடா சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு சுதந்திரத்தை பின்னாடி வந்து நினச்சிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்பா தான் வந்து நம்ம அப்பா தாத்தாக்கள் தான் வந்து போராடி சுதந்திரம் பெற்று தந்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிராமத்தில் இருந்து தான் வந்து பால் அதிகமாக வரும், நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதை வச்சு பாலசுப்ரமணியம் கிராமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா கிராமத்து நீர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து வைரமுத்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கள்ளிக்காட்டிலும் வைரமும் முத்தும் மறைந்திருக்கும். சரிங்களா. கள்ளிக்காட்டுனா முள்காட்டில் தான் வந்து வைரமும் முத்தும் அதிகமாக மறைஞ்சிருக்கும். சரிங்களா. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வழக்கம் வள்ளுவர். இது வந்து தமிழ் அன்பன். தமிழோட பாரம்பரியம் தான் வந்து வணக்கம் சொல்கிறது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கல்மரம் வந்து திலகவதி. இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா கல்லுக்கும் மரத்திற்கும் திலகம் மட்டும் நம்ம வந்து வணங்குவோம் இல்லைங்களா. இப்போது கல்லாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி அதை வந்து சாமியாக வணங்குவோம், அதை வந்து திலகமிடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு திலகவதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மேத்தா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆகாயத்துக்கு அடுத்து மேகம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, மேகமூட்டமாக இருக்குன்றத ஞாபகம் வச்சுங்க, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது இலையுதிர் காலம். இது வந்து நீல பத்மநாபன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இலையுதிர் காலத்தில் இலை உதிர்ந்து நிலத்தில் தான் வீயும். சரிங்களா. அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மின்சார பூனா வந்து மேலாண்மை பொன்னுசாமி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொன்னாலான சாமிக்கு வந்து பூ போட்டு தான் வந்து வழிபடுவோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கையொப்பம்னா வந்து புவியரசு. இது எப்படின்னா அரசு ஆணையிட்டால் அதுக்கு வந்து முத்திரையிட்டு கையெழுத்திட்டு தான் வந்து வெளியிடுவாங்க, அதை வச்சு கையொப்பம்ன்றது புவியரசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சூடியப்பூ சூட இருக்க அது வந்து நாஞ்சில் நாடன். சில நாட்டில் பெண்கள் பூ சூடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காவல் கோட்டம்னா வெங்கடேஷ் பார்த்து காவல்துறையிலலாம் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து வெயில் மழையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சூரியனோட வெயில் மழையெல்லாம் பார்க்காம வேலை செய்வாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தோல்னா வந்து டேனியல் செல்வராஜ். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா தோல் கொடுக்க ஆள் இருந்தால் செல்வம் தான், அதாவது நம்மளுக்கு வந்து வளர்ச்சி தான் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கொற்கை அப்படின்னா ஜோ டி க்ரூஸ். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜோடின்றது வந்து கை சேர்ந்தால் தான் வந்து ஜோடி. சரி, அது 2 கை சேர்ந்தால் தான் ஜோடி, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அஞ்சாடி பூமணி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 அடியில் புதைச்சி நம்மளுக்கு வந்து பூ போட்டு மணிமண்டம் கட்டுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இலக்கிய சுவடுகள். இது வந்து மாதவன். நம்ம வந்து தவம் செஞ்சு செய்கிற விஷயங்கள் தான் வந்து காலத்தையும் தாண்டி சுவடுகளாக அழியாமல் இருக்கும் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சிறு இசை. இது வந்து வண்ணதாசன். நம்மளுக்கு வந்து இசை வந்து வண்ணமாக நம்ம காதில் ஒலிக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்படின்னா இசைவானன்ற பேர் வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி சேர்க்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காந்தல் நாட்கள் இன்குலாப். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காந்தலின் நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சஞ்சாரம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா சஞ்ச் ப்ளஸ் ஆரம் இல்லைன்னா ரம் வருது இல்லைங்களா, ரம் ராமகிருஷ்ணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணருக்கு ஆரம் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சேர்க்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சூல்னா வந்து தர்மன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சூல் உதிர்ந்து, அதாவது மலரில் இருக்க சூல் உதிர்ந்து மண்ணில் தான் வெய்யும் அப்படின்றத வச்சு தர்மன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செல்லாப்பணம் இமயம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இமயமலைக்கு செல்ல பணம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து காசு சேர்த்துனா நம்ம வந்து ட்ரிப்பு போனோம்னா இமயமலைக்கு போகணும்னு சொல்லுவீங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி சேர்க்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இது வந்து அம்பை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அம்பு எது தான் பறவையை பிடிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. காலாபாணி. இது வந்து ராஜேந்திரன். காலா படம் வந்து ரஜினி நடித்த படம், அதை வச்சு ராஜேந்திரன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். காலாவும் சரி எந்திரனும் சரி ரஜினி நடித்த படம், இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படின்னா காலா படம் ரஜினி நடித்தார், ராஜேந்திரன் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் சரி, உங்களுக்கு எப்படி சேர்க்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. நீர்வழி படுவும் அப்படின்ற இது எதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி பாரதி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா வழி தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ராஜம் கிருஷ்ணம் எழுதின நூல்கள். வேருக்கு நீர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது, அதாவது அவங்களோட ஆணி வேறே அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றது தான் அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சேற்றில் மனிதர்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல். சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேற்றில் அப்படின்னா சேற்றுனா வந்து வேளாண்மை செய்வாங்க. சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கரிப்பு மணிகள் என்ற நூல்கள் வந்து எதை சம்மந்தப்பட்ட நூல்னு பார்த்தீங்கன்னா உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கை. சரிங்களா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உப்பு வந்து கரிக்கும் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து
குறிஞ்சித்தேன்னா வந்து நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கை மாற்றங்களை பற்றியது. சரிங்களா? இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீலகிரின்னு இருக்கலாம், கிரினா வந்து மலைனா வந்து நம்மளுக்கு வந்து குறிஞ்சின்றது ஆல்ரெடி தெரியும். அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்படின்னா நீலகிரி மலைத்தேன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அலைவாய் கரையில் அப்படின்றது வந்து கடலோர மீனவர்கள் வாழ்க்கையில் சிக்கலான விஷயங்களை சொல்கிறது. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அலைகள் வந்து கடலோரத்தில் தான் அடிக்கும் அப்படின்றத வச்சு அலைகள், சரிங்களா, கடலோரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா கடற்கரையில் மீனவர்கள் தங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கரையில் மீனவர்கள், சரிங்களா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி சேர்க்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மண்ணகத்து பூந்துளிகள், இது வந்து பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை எடுத்துரைத்தது. சரிங்களா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூந்துளிகள்னு இருக்குல்ல, பூ பெண்கள் தான் சூடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்படி இல்லைன்னா மண்ணில் வந்து கொலை செஞ்சு புதைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கூட்டு குஞ்சுகள், இது வந்து தீப்பெட்டி குழந்தை தொழிலாளர்களை வாழ்க்கையை விவரிக்கிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தீப்பெட்டி கூட்டு குஞ்சுகள்னா கூட்டமாக இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி தீப்பெட்டிலையும் வந்து தீக்குச்சிகள் வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஒரே குச்சிலாம் இருக்காதுங்க, கூட்டமாக தான் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியாரின் வரலாற்று புனிதம் எதுனா. சரிங்களா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாஞ்சாலி சபதம், இதே வந்து ராஜம் கிருஷ்ணன் வந்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதின்றது பாரதியார் வரலாற்று புனிதமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பாஞ்சாலி சபதம்ன்றது பாரதியார் இந்த இது வருது இல்லைங்களா, பாரதியார், இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, சரிங்களா? அப்படி இல்லைனா பாஞ்சாலி சபதம் வந்து பாரதியார் எழுதினார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து நம்ம சொன்ன 18 டாப்பிக்கான ஷார்ட்கட் வீடியோ. இது ரிவிஷனாகவும் இருக்கும். அதாவது ஒரு சில டாபிக் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும் இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி நம்பி தான் வந்து இந்த வீடியோவை இவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் இருந்துச்சு இல்லைங்களா நோட்ஸு, அதாவது 18 டாப்பிக்கு, அந்த 18 டாப்பிக்குமே வந்து பிடிஎஃபாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு வந்து டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுன்றவங்க இண்டிவிஜுவலாக கேளுங்க. ஏன்னா குரூப்பில் போட்டோம்னா யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இண்டிவிஜுவலாக கேளுங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பிடிஎஃபை சென்ட் பண்ணிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் கேளுங்க, நான் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணி விடுறேன். எக்ஸாமில் எல்லோரும் வந்து நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போகணுன்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.